ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லாமல் ஆகுது. ரொம்பவே எல்லாமே கேர்ஃபுல்லாக இருங்க. நிறையா ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. நிஜமாகவே உடம்பு சரியில்லாமல் ஆகிறப்ப தான் நமக்கு ஃபீல் ஆகுது. இந்த உலகத்திலே காசு பணம் இருக்கிறத விட நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறது தான் உண்மையாலுமே ஒரு நிம்மதியான லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் எனக்கு கூட அப்படி தான் ஃபீல் ஆச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பாடு, ரசம். ஏன்னா உடம்பு சரியில்லாதப்போ ரசம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். வேறு எந்த ஃபுட்டுக்குமே இது ஈக்குவலாக இருக்காது. ரசம் தான். ஸோ மிளகு, ஜீரகம் எல்லாமே நிறையா போட்டு சூப்பராக ஒரு ரசம் வச்சாச்சு. அண்ட் இதுக்கு தொட்டுக்க அப்பளம், அதுக்கப்புறமா மணத்தக்காளி கீரை. ஏன்னா மெடிசன் சாப்பிட்றப்ப நிறையா நமக்கு வாயில் வயிற்றுலலாம் புண்ணு வரும். ஸோ அதுக்காக மணத்தக்காளி கீரையும் வாங்கியிருந்தோம். அது கூட முட்டை போட்டு செஞ்சுருந்தேன். ஏன்னா மணத்தக்காளி கீரை அப்படியே சாப்பிட்றப்ப லைட்டாக ஒரு மாதிரி கசப்பு இருக்கும். ஸோ இந்த முட்டையோடு சேர்த்து சாப்பிட்றப்ப நமக்கு ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்காக அதுவும் சேர்த்து செஞ்சுருந்தோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். அண்ட் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் ரொம்ப தைரியமாக இருங்க. கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும். ஈவன் எனக்கு கூட ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு. அந்த வீடியோ நான் அதில் லிங்க் பண்ணியிருக்கேன். அதனால தான் இடையில எந்த வீடியோஸுமே என்னால் எடிட் பண்ணி போட முடியல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஹாஸ்பிட்டலாக தான் ஃபுல்லாகவே சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு 2 குளுக்கோஸ் ஏற்றினதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் தெம்பாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ உணவே மருந்து அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லியிருப்பாங்க. அது 100% உண்மையான வேர்ட்ஸு. நீங்கள் எடுத்துக்கிற எந்த ஒரு பொருளுமே சத்தானதாக எடுத்துக்கோங்க. அதுலேயும் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் பார்த்து எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸு. ஸோ குழந்தைங்களுக்குமே சரி, ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்க மாதிரி ஃபுட்டு கொடுங்க. அது முட்டையாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அதில் கண்டிப்பாக ஆட் ஆகிருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம சாப்பாடு முறையை கண்டினியூ பண்ணால் தான் இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷனுக்கு நம்மளால் நல்லா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். என்னடா இதை ஹோட்டல்ல போய் பொங்கல் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு.